நமஸ்காரம். ஒரு சுவையான செய்தி. நாம் ஏதாவது ஒன்று பேசுகிறோம், அது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எந்த ஒரு சொற்பொழிவாளராக இருக்கட்டும், ஒன்று பேசியிருந்தால் அது ஒரு நல்ல தலைப்பில் இருக்குமானால், கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் தலைப்பாக இருக்குமானால், ஏதோ மனம் பிராயசித்தம் இதை பற்றி ஏதாவது இருக்குமானால் நிறைய பேர் பார்ப்பார்கள். அது யூடியூபிலோ ஃபேஸ்புக்கிலோ ஏதோ ஒன்றில் போடுகிறோம். அதுக்கு வியூவர்ஷிப் கணக்கெல்லாம் எவ்வளவு பார்க்கிறார்கள். அந்த சப்ஜெக்ட் எப்படியும் நிறைய வியூவர்ஷிப் கிடைக்க வேண்டுமானால் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும். இதெல்லாம் வேற வந்து விட்டது. ஏதோ சாஸ்திரத்தில் இருப்பதை சொல்லிவிட்டு போனோம் என்று இல்லாமல் இப்படியெல்லாம் சிரமப்பட்டு சொன்னால், கணக்கு போட்டு சொன்னால் நிறைய பேர் பார்ப்பார்கள். இல்லை, நல்ல விஷயம், சாஸ்திரோக்தமான விஷயம், அதை நன்குதான் எடுத்து சொல்லி இருக்கிறோம் என்றாலும் 1000 பேர் 2000 பேர் பார்ப்பார்கள். அது கொஞ்சம் கான்ட்ரவர்சின்னு இருந்தால் 20,000 பேர் பார்ப்பார்கள். இது ஒரு பக்கம். ஆனால் ஒருவர் ஒன்றை சொன்னால், அவர் பேசினால், அது நல்ல விஷயமாக இருந்தால் கூட குறைவானவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் அதே அவரை பற்றி வேறு யாரானும் ஏதாவது சொல்லி இருக்கிறார்னு வைத்துக் கொள்வோம். அது உங்களை பற்றியாக இருக்கட்டும், என்னை பற்றியாக இருக்கட்டும். யாரோ என்னை பற்றி போட்டு இருக்கிறார், அதை 20,000 பேர் பார்ப்பார்கள். அது என்ன, நானே இவ்வளவு நல்லதுன்னு தெரிந்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், அதை 2000 பேர் பார்க்கிறார்கள். ஆனால் என்னதுன்னே தெரியாமல் வெறுமை என்னை பற்றி ஒருத்தர் போடுகிறார், அதை 20,000 பேர் பார்க்கிறார்கள். இது என்னன்னு புரியாது. ஒருவேளை நம்மை பற்றி தான் ஜனங்களுக்கு தெரியாது, அதனால பார்க்கிறார்கள். நாம் சொல்லும் உபனிஷத்துக்களோ கீதையோ அவர்களுக்கு முழுதும் தெரியுமோ என்னமோ. சரி, தெரிந்த வேதத்தையும் வேதாந்தத்தையும் தானே இவர் சொல்ல போகிறார் என்று அதை பார்க்காமல் இருந்து, இவரை பற்றி தான் நமக்கு தெரியாது, அதனால் தெரிந்து கொள்வோம் இந்த ஆவலா? அது என்னவோ தெரியாது. ஆனால் இதுதான் உண்மை. அது பிரதான மந்திரி தொடங்கி எப்பேற்பட்டவரிலிருந்து எப்பேற்பட்டவர் வரை அவர் முக்கியமான நாட்டை பற்றி இன்னென்னதுன்னு பேசிக் கொண்டிருந்தால் அதுக்கு வியூவர்ஷிப் கம்மியாக இருக்கும். ஆனால் அவரை பற்றி வைதோ வாழ்த்தியோ ஏதாவது வந்தால் நிறைய பேர் பார்ப்பார்கள். இதுதான் ஒரு புரியாத புதிர். அவரை பற்றி தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறோம்? அவர் என்ன செய்ய போகிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ அதை பற்றி தானே தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தானே நிறைய பேர் இருக்க வேணும்னு தோணும். ஆனால் உண்மை அப்படி இல்லை. அது கலியுகமாக இருக்க வேண்டும், அதனால் தான் இப்படி இருக்கும். சொன்னதை விட்டுவிடு, சொன்னவரை பற்றி தெரிந்து கொள். இது புது சட்டமாக இல்லையா? இது இவ்வளவு நேரம் நான் சொன்னது தேவையற்றது. ஆனால் இந்த கடைசியில சொன்ன விதி இருக்கிறதே, அவர் என்ன சொன்னார் என்பதை விட அவரை பத்தி யார் என்ன சொன்னார்கள்னு பாரு. இது கூடாது, இதை போல இருப்பது தப்புங்கிற அர்த்தத்தில் இவ்வளவு நேரம் சொன்னேன். ஏன்னா அது உலக விஷயமானபடியால். இப்ப இது எந்த இடத்துல ரொம்ப நல்லதுன்னு சொல்லுகிறேன். இங்கான அத்தோடைத்தை ஒப்பிடுகிறேன்னு தப்பு கணக்கு போடவே வேண்டாம். கீழே சொன்னதை மறந்து விடுங்கள், அது முடிந்து விட்டது. இப்ப நான் சொல்ல போவது மிக உயர்ந்த விஷயம். கண்ணனே பேசியது எது? கண்ணன் உபதேசித்தது பகவத்கீதை. அதை எத்தனை பேர் படிப்போம்? எவ்வளவு பேருக்கு புரியும்? ஆனால் அவரை பற்றி பீஷ்மர் பேசினது சஹஸ்ரநாமம். அதை எத்தனை பேர் படிப்போம்? எல்லாரும் படிப்போம். அது எப்படி புரியும்?
புரிகிறதோ புரியவில்லையோ அந்த நாமங்களை சொன்னாலே போதுமே. கீதை எதை போல புரிகிறதோ புரியலையோன்னு சொல்லுவதற்கு கூட நமக்கு தகுதி இருக்காது. பாதி ஸ்லோகங்கள் புரியாது, கட்டப்பட்டால் புரியும். புரிந்தாலும் நடைமுறைப்படுத்துவது இன்னும் கஷ்டம். அதில் சொல்லியிருக்கிற யோகத்துக்கெல்லாம் கிட்டக்கே போக முடியாது போல இருக்கிறதே, பயந்து போய் விலகி விடுவோம். ஆனால் சஹஸ்ரநாமத்தில் இந்த ஒரு கஷ்டமும் இல்லையே. விஸ்வம் விஷ்ணு வஷட்காரகான் ஆரம்பித்தால் சர்வ பிரகரணாயுதான் முடித்து விடலாம். 20 நிமிஷம். அது கொடுக்கும் பலன் சொல்லணும் அது. ஆகவே இந்த இடத்தில் பார்த்தால் கண்ணன் பெருமான் என்ன சொன்னாரோ, என்ன செய்ய சொன்னாரோ அதுக்கு ஆள் குறைவு. ஆனா கண்ணனை பற்றி இப்படி அப்படின்னு பீஷ்மர் பேச, அது திருநாம சஹஸ்ரநாமமாக, அதுக்குத்தான் எத்தனை பிராபல்யம், எவ்வளவு பிரசித்தி. அது ஏன் அப்படி இருக்கிறது? அவரை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலா என்றால் இங்கு சட்டம் சற்று மாறுபடும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொல்லுகிறோம். சொன்னதை பார், சொன்னவனை பத்தி கவலைப்படாதே. ஆனா இங்க அது இல்லை. சொன்னதை பத்தி இங்க யாரும் பார்ப்பதில்லை. அதான் கீதை. சொன்னவரை பத்தி தான் பார்க்கிறோம். அதுதான் கண்ணனை பத்தின சஹஸ்ரநாமம். பீஷ்மர் பேசினது. அதனால் பெருமான்னு சொல்லும் போது அவர் சொன்னாரான்னு பார்க்க வேண்டும். அவர் என்ன சொன்னாலும் அது சரி, இன்னத்தை தான் அவர் சொல்ல வேணுங்கிற தேவையில்லை. இப்ப 2 விஷயங்கள் சொல்லி இருக்கிறேன். ஒன்று சரியானது, கண்ணனே சொன்னதை காட்டிலும் கண்ணனை பத்தி சொன்னதாக இருந்தால் உயர்ந்தது. மற்றொன்று முதலில் சொன்னது தவறானது. நம்மை பற்றி பேசுவதை பற்றி என்ன கவலை? நாம் சாஸ்திர ரீதியாக என்ன சொல்லி இருக்கிறோமோ அதை பற்றி தானே கவலைப்பட வேண்டும். இது உலக இயல்பு, அது பகவானுடைய இயல்பு. கீழே சொல்லியிருந்தேன், ஒன்றை மறந்து விடுங்கள், ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.